இந்த நாளிலும் கூட நம்ம இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 45வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம்: வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பார். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பார். ஆமென். இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் அதுதான். ஆமென். சரி, ஓகே. இதுக்கு நம்ம ஆதாரமாக 1லிருந்து சில வசனங்களை வாசித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வசனங்கள் வரைக்கும் வாசித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய இருக்குது. இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆமென். எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆண்டுடைய வார்த்தைகள்லாம் படிக்க படிக்க உங்களை ஆண்டுடைய வார்த்தைகளே ஒரு பொக்கிஷன் தான். ஆண்டுடைய வார்த்தைகளே ஒரு புதையல் தான். ஆமென். சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, ஆசீர்வாதம் வரும் பின்னே, வார்த்தை வரும் முன்னே. முதல்ல உங்களுக்கு வார்த்தை வந்த பிறகுதான் பின்னாடி யானை வரும். அல்லேலூயா. அந்த மணி ஓசை வராம என்ன பண்ணாது, யானை வராது. அதுபோல் தான் உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ள வந்த பிறகுதான் அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பின்னாடி வரும். அதனால தான் சொல்லிட்டு வசனத்தை கேட்கும் போது தூங்கக்கூடாது. ஏன்னா வசனம் கேட்கும் போது தான் தூக்கம் வரும், நல்லா வரும், அதுவும் ஜோடு வரும். ஆமாம். அதனால் வசனத்தை கேட்கும் போது நல்ல கவனமாக கேட்கணும். ஏன்னா அந்த நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு ஆசீர்வாதங்கள் புதையல் போல பொக்கிஷங்கள் போல அதில் தான் இருக்குது. நீங்கள் அதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பொக்கிஷங்களும் புதையல்களும் வெளியில் வந்துடும். நீங்கள் வார்த்தையில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நீங்கள் கண்டுபிடிக்காம உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது, புதையல்களும் பொக்கிஷங்களும் வராது. அதுக்கு தான் வசனத்தை கேட்கும்போது கவனமாக கேட்கணும். நான் சாதாரணமாக தான் பேசுவேன், ஊழியக்காரங்க சாதாரணமாக பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் பேசி கொண்டு இருப்பார். நான் பேசுகிறது ஜென்ரலாக பேசுவேன். ஒரு சபைக்கு என்ன தேவை, மக்கள்களுக்கு என்ன தேவை, அதுபோல் நான் பேசும்பொழுது, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு செய்வேன், இந்த வார்த்தையின்படி நான் உன்னை சுகமாக்குவேன், இந்த வார்த்தையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வசனத்தின்படி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார் பாருங்க. அந்த வசனம் தான் உங்களுடைய புதையல் பொக்கிஷம். அதை தான் கேட்ச் பண்ணணும். அல்லேலூயா. கேட்சை மிஸ் பண்ணுறக்கூடாது. கரெக்டான இடத்துல நிற்க வச்சு கரெக்டாக போலிங் போடுவாங்க. கைக்கு நேராக கேட்ச் வரும். அதை ஒரு ஆள் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம், அந்த போலர் எவ்வளோ பிளான் பண்ணி அவனை அவுட் ஆக்கிறதுக்காக உன்னை இந்த இடத்துல கரெக்டாக நிற்க வச்சு பாலையும் ஆஃப் சைடில் போட்டு அவனும் அடித்து அது டிப்பாகி என்ன பண்ணுது, கையில் வந்த கேட்சை விட்டுட்டான் படுபாவி அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறேன், அப்படிதான் உங்களுக்கு வர்ற வாக்கு தத்தமான நல்ல வார்த்தை உங்ககிட்ட கேட்சிக்கு வருது. நீங்கள் என்ன பண்ணணும், கேட்சி பிடிக்கணும். ஆமாம், டக்குன்னு பிடிச்சிக்கணும். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு வரும்பொழுது அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், விட்டுடவே கூடாது. அதை அடிக்கடி பேசணும். புரியுதுங்களா? நம்ம மனசை பற்றி சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையை நீங்கள் 19 முறை தொடர்ந்து பேசி பேசி பேசினா தான் அது உங்களுடைய மனதுக்குள் போகும். அல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு முறை பேசுனீங்கன்னா போவாதான், 19 முறை பேசணுமா. அப்போ நீங்கள் நல்லா பேசினே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் பேசுவார். நான் பொதுவாக பேசுவேன். பேசும்பொழுது உங்களுக்கு வருகிற வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். அப்பொழுது தான் அது உங்கள் வாழ்க்கையில் யானையை என்ன பண்ணும்,
கொண்டு வரோம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது பஞ்சு மிட்டாய் விற்பாங்க, இப்போ கூட விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சு மிட்டாய் வீட்டில் இருப்போம். பஞ்சு மிட்டாய்க்காரன் வந்துட்டான்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் கையில் ஒரு மணி வச்சிருக்கிறான். அவன் அங்கே ரோட்லேயே அவன் டிங் டிங் டிங்னு அடித்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பஞ்சு மிட்டாய்க்காரன் வந்துட்டான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. உண்மைதானே? அப்போது நான் சொல்கிறேன், எப்போ உங்களுக்குள்ள ஒரு வசனம் ஒலிக்க ஆரம்பிக்கிறதோ, தொனிக்க ஆரம்பிக்கிறதோ, அப்போ அந்த வசனத்தின் மூலம் இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் போய் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணும், அவ்வளோதான். சத்தம் வந்துடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணாத, அனுபவிக்கணும். அதுபோல் தான் வார்த்தை கூட. ஆண்டவர் பேசுவார் உங்ககிட்ட, மகனே நான் உனக்கு இதை செய்வேன், மகளே நான் உனக்கு இதை செய்வேன், மகனே நான் செய்வேன், மகனே உனக்கு நடக்கும், பொறுமையாக இருன்னு சொல்லுவார். சில நேரத்தில் பொறுமையாக இரு, அவசரப்படாதுன்னு. சில நேரத்தில் என்ன சொல்லுமா, பொறுமையாக இருக்காது, அவசரப்படுன்னுவார். ரெண்டும் பேசுவார் ஆண்டவர். ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவார், பொறுமையாக இரு, அவசரப்படாதுன்னு. சில பேர் சொல்லுவார், நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிற, கொஞ்சம் ஸ்பீடு வேணும் அப்படின்னுவார். ஏன்னா நம்ம ஆட்கள் பாருங்க, சில ஆட்கள் ரொம்ப பொறுமையில் ரொம்ப பொறுமையாக போயிடுறது. பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். 2024 கூட பரவாயில்ல, நான் 2 வருஷம் கூட காத்திருக்கிறேன். சொல்லுவார், இல்லை இல்லை நான் உனக்கு இம்மிடியேட்டாக செய்ய போகிறேன், நான் உடனே செய்ய போகிறேன்னு. சில பேருக்கு, சில பேர் வந்து காலில் தண்ணி ஊற்றின மாதிரி, வெந்நீர் ஊற்றின மாதிரி குதிப்பாங்க, சீக்கிரம் சீக்கிரம்ட்டு. கர்த்தர் அவங்ககிட்ட பேசுவார், வெயிட் பண்ணு, 2 மாதம் வெயிட் பண்ணுன்னுவார், 2 மாதம் கழிச்சு உனக்கு நான் செய்வேன்னுவார். அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் இந்த கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஏன் அபிஷேகம் பண்ணினார்னா, அவர் வசனம் சொல்லுது, அந்த 4வது வசனத்தில் பாருங்க, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி, தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி இந்த ராஜாவை பெரிய ராஜாவாக மாற்றுறார். இவன் ஒரு சாதாரண ஆள், இவனை ஒரு பெரிய ராஜாவாக மாற்றி இவன் மூலமாக பெரிய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறார். ஆனால் இந்த ராஜாவுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அதுதான் நான் அது ஒரு வாரம் பற்றி பேசினேன் இல்லை, அது ஒரு வாரம் பேசினேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன், முதல் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த முதல் வசனத்திலே நம்ம இன்னும் நிற்கிறோம், இன்னும் போகலை. இந்த வாரம் முடிஞ்சிடும் முதல் வசனம். அந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஏன் அபிஷேகம் பண்ணார்? அது ஒரு நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட அதை பற்றி நான் பேசினேன். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு உங்களை வேறு பிரித்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அது ஒரு வாரம் பேசினேன். கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிரான மக்கள்களெல்லாம் உங்களுக்கு கீழே கொண்டு வருவார் பேசினேன். அதுக்கு அடுத்தது ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பார். அப்படின்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்களுடைய எல்லா விதமான அவங்களுடைய சொல்ல தொடர்ந்து உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிற அவங்களுடைய விடாமுயற்சிகளெல்லாம் தேவன் உடைத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். அதை பற்றி பேசினேன். அதுக்கு அடுத்தது போன வாரம், அவனுக்கு முன்பாக பூட்டப்படாத வாசல்கள் திறந்த கதவுகளை வைத்திருக்கிறார். போன வாரம் பேசினேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன வச்சிருக்கிறாரு? பூட்டப்படாத கதவுகள். நீங்களும் ஒரு கோரேஸ் மாதிரி தான், நீங்களும் ஒரு கோரேஸ் மாதிரி தான். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீங்கன்ட்டு? யாருக்குன்னா தெரியுமா நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுவேன்ட்டு? தெரியவே தெரியாது. எத்தனையோ பேருக்கு பல வருஷமாக தெரியாது. இன்னும் சில பேர் வந்து எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கணும், ஆனால் இயேசுவை வணங்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சவங்க இருக்கிறீங்க. ஆனால் இப்போ ஆண்டுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கக்கூடாதுன்ட்டு உறுதியாக இருந்தது மட்டும் கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கிறவங்களும் தடுக்கணும். இன்னொருத்தங்க கூட நம்ம சொந்தக்காரங்க இயேசுவை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கணும்னு நினச்சவங்களாம் கூட இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்காக செயல்படுகிற ஆண்டவருக்கு தெரியும். இப்போ அதை வச்சு தான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு கோரேஸ் மாதிரி தான். இப்போ கோரேஸ்க்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள்லாம் அப்படியே உங்களுக்கும் பொருந்தும். சரி,
இந்த நாளில் அடுத்தது அவர் என்ன பண்ணுறான்னா, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுறது. 3 காரியம். அவனை பார்க்குறாரு, 2வது வலது கையை பிடிக்கிறாரு, 3வது அவனுக்கு சொல்லுகிறார். பார்க்கிறார், சொல்லுங்க, பார்க்கிறார், பிடிக்கிறார், சொல்லுகிறார். 3 காரியம். இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுங்களா? ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு பார்க்காததுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முகத்தை பார்த்து பேசுறதுக்கும் அந்த ஆள் முகத்தை பார்க்காம பேசுறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. இருக்கா இல்லைங்களா? பிடிக்காதவங்க ஒருத்தர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எப்படி பேசுவோம்? முகத்தையே பார்க்க மாட்டோம். இந்த ரூம்ல இருந்தே பதில் சொல்லுவோம். அவர் இல்லைன்னு சொல்லு, போயிடு. இந்த ரூம்ல இருந்தால் என்ன சொல்லுவோம்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். இப்போ ஒரு பிடித்த நபராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவங்க வெளியில இருந்து குரல் கொடுத்தா இரு வந்துடுற. அதுதான் பார்க்கிறது. பைபிளில் பார்த்தீங்கன்னா எலிசான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த எலிசா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாரு. பக்கத்து ஊரில் சீரியான்ற தேசத்தில் நாகமான் என்று சொல்லப்படுகிற ஒரு குஷ்டரோகி இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய படைத்தலைவன். அந்த சீரிய தேசத்துடைய ராஜாவுக்கு அடுத்தபடி பெரிய படைத்தலைவன் அவர் தான். பேர் நாகமான், ஆனால் குஷ்டரோகி. இவர் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஆள், நல்லா கம்பீரமாக இருக்கிறாரு. ஆனால் உடம்புல குஷ்டரோகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ நாள் லைஃப் போவோம், எப்படி முடியும், ஒன்றுமே தெரியாது. இப்படி இருக்கும்போது வெளி உலகத்துக்கு ஒரு குஷ்டரோகின்னு தெரியல, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு, உடம்பெல்லாம் கவர் பண்ணிக்கின்னு குஷ்டம் வெளியில் தெரியாமல் இருக்கிறாரு. அப்போது வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் ஒரு வேலை செய்கிற வேலைக்கார பெண், அடிமை பெண் மாதிரி ஒன்று, இவங்க யுத்தத்தில் போய் இஸ்ரேல் தேசத்தில் போயிட்டு சண்டை போட்டு ஜனங்களை பிடிச்சின்னு வருவாங்க. அது மாதிரி பிடிச்சி கொண்டு வரும்போது ஒரு சின்ன பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கிறாங்க வீட்டில். அந்த பெண் பார்க்குறா, இவர் துணியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தா அவருடைய உடம்புல அந்த குஷ்டரோகம் ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்கிறது. குஷ்டரோகியாக இருக்கிறார். அப்போ அந்த சின்ன பெண்ணு சொல்கிறா, என் எஜமான், என் ஆண்டவன் இஸ்ரவேலில் இருக்கிற எலிசான்ற தீர்க்கதரிசிக்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணிடுவார்? இதை சுகமாக்கிடுவார் அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு? இவர் சீரியா ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு. இப்போ கவனிங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் இன்னொரு ஆளை பார்க்கணும்னா முதல்ல ராஜாக்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். புரியுதுங்களா? தூதரகத்தில் கொடுத்து இன்னைக்கு விசா வாங்கணும். இன்னைக்கு என்னது? விசா. அன்னைக்கு வந்து விசான்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜா அனுமதிக்கணும். அதனால் இவர் போய் என்ன பண்ணுறாரு? ராஜா கிட்ட கேட்குறாரு, ஐயா நான் அந்த ஊரில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதனால் கொஞ்சம் எனக்கு அந்த ஊரில் இருக்கிற ஆளை பார்க்கறதுக்கு அந்த ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு கேட்கும்போது இந்த சீரிய தேசத்து ராஜா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட. என்ன எழுதி கொடுக்குறாரு? நான் என்னுடைய படைத்தளபதி நாகமான அனுப்புகிறேன், சோன்சோ அவர் குஷ்டரோகியாக இருக்கிறாரு, அவரை நீ குணமாக்கும்படி உன்னிடத்தில் அனுப்புறேன்னு எழுதிட்டார். இப்போ கவனிங்க, அங்கே சுகமாக்குகிறவர் யாரு? ராஜா கிடையாது, தீர்க்கதரிசி எலிசா. லெட்டர் யார்கிட்ட போகுது? ராஜா கிட்ட போகுது. என்னன்னு போகுது? நான் ஒருத்தனை அனுப்புகிறேன், அவன் குஷ்டரோகியாக இருக்குன்னா அவன் நீ குணமாக்கணும்ன்ட்டு. இந்த ராஜா படிச்சுட்டு ஒரே டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகி இந்த சீரியா ராஜா என்கிட்ட சண்டை போடணுன்ட்டு வம்பு இழுக்கணுன்ட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? இப்படி அனுப்பியிருக்கிறான். இந்த நான் குஷ்டரோகிக்கு குணமாக்கிறதுக்கு நான் கடவுளா? என்னால் முடியுமா? எப்படி நான் குஷ்டரோகிக்கு குணமாக்க முடியும்? இவன் என்னத்துக்கு அனுப்புகிறான்? நான் குஷ்டரோகியை அனுப்புனேன், நீ குணமாக்கல, அதனால் உன் மேலே யுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறான் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த விஷயம் தீர்க்கதரிசி எலிசாவுக்கு வந்துடுச்சு. நான் அதான் சொல்லுவேன், கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ஸு ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த ராஜா என்ன எழுதியிருக்கணும்னா, என்னுடைய படைத்தளபதி நாகமானின் குஷ்டம் நீங்க உன்னுடைய தேசத்தில் இருக்கிற எலியா என்கிற தீர்க்கதரிசி இவனுக்காக ஜெபிக்கும்படி உம்மிடத்தில் அனுமதி கேட்டு எழுதுகிறேன்னு சொல்லி எழுதியிருந்தா கரெக்டாகிட்டு இருக்கும்.
ஆனால் அவர் பாருங்க, அவர் தெளிவாக எழுதலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் குஷ்டரோகியாக இருக்கிற ஆளை அனுப்புகிறேன், நீ சுகமாக்கி அனுப்புன்ட்டாரு. உடனே பெரிய குழப்பம் வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக பேச வேண்டும். மொட்டை மொட்டையாக பேசுனீங்கன்னா நிறைய பிரச்சனை மொட்டை மொட்டையாக வரும். தெளிவாக பேசுங்க. இல்லை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி பேசுனேன், அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. அவங்களுக்கு தெரியும்னு நினச்சி பேசுனேன், தெளிவாக பேச கற்றுக்கங்க. சில பேர் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவாக பேசணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக பேசணும். ஏன்னா நம்ம எதனா தெளிவில்லாமல் பேசிட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். அந்த காலத்தில் அந்த பேசுகிற வார்த்தைகளில் ஒன்றும் கிடையாது. ராஜா இந்த ராஜா குணமாக்குவார்ன்ட்டு அனுப்புனார். இல்லை, அந்த ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசி குணமாக்க போகிறார், அதனால் தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறதுக்காக அனுப்புனார். ஆனால் அது தெளிவாக எழுதலை, தெளிவாக சொல்லலை. பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, இந்த ராஜா புலம்புறது அந்த ஊரில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. என்னன்னு போய் சேர்ந்துச்சு, எலிசா தீர்க்கதரிசியில் காதில் என்ன போய் சேர்ந்துச்சு, இந்த சீரியா ராஜா நம்ம தேசத்து மேலே சண்டை போட்டு நம்ம மேலே யுத்தம் பண்ணுறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், வழி தேடுறான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு குஷ்டரோகி அனுப்பி என்ன ராஜாவை சுகமாக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி எலிசாவுக்கு போயிடுச்சு. எலிசா என்ன பண்ணுறாரு, உடனே அதை கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ராஜா நீ பயப்படாத, என்கிட்ட அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அவனன்றாரு. ஆக்சுவலாக இது நல்லபடி போயிருக்க வேண்டியது, மிஸ்கம்யூனிகேஷன், தவறான என்ன சொல்கிறது, தவறான தொடர்பு, தவறான சொல், சரியாக என்ன பண்ணலன்னா கம்யூனிகேஷன் சரியாக ஆகலை. சொல்ல வந்தது காரியம் சரியாக போய் சொல்லப்படாததுனால, தவறாக போனதுனால மிஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, எலிசா என்ன பண்ணுறாரு, அவனை ஏங்கிட்ட அனுப்புன்றாரு. இப்போ இந்த நாகமான் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அவர் நல்ல மனசோடு தான் வராரு. ஆனால் கம்யூனிகேஷன் எங்கே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லெட்டரில் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போது இந்த எலிசா கிட்ட வரும்போது நாகமான் வந்துட்டார். வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னவொடனே எலிசா நாகமானை பார்க்கவே இல்லை. எலிசா என்ன பண்ணல, நாகமானை பார்க்கவே இல்லை. நாகமான் வெளியிலே நிற்கிறாரு, எலிசா உள்ளேருந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, அது கூட நீ 7 முறை என்ன பண்ண, யோர்தான் நதியில் மூழ்கி அழிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், குஷ்டம் சரியாகலாம் கூட சொல்ல, நீ யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் பாருங்க, அப்போ ஏன் முகத்தை பார்க்கல, அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, முகத்தை பார்த்து பேச முடியாது, பேசலை. ஆனால் பாருங்க, இன்னும் நாகமானுக்கு செம்ம கோபம், இந்த படைத்தளபதிக்கும் கோபம். ஒரு சின்ன கம்யூனிகேஷன், ராங் கம்யூனிகேஷன், தவறான ஒரு கம்யூனிகேஷன் பாருங்க எவ்வளோ குழப்பத்தை உண்டாக்குது. ராஜாவுக்கும் குழப்பம், ராஜாவுக்கும் தீர்க்கதரிசிக்கும் குழப்பம், வந்த நாகமானுக்கும் எலிசாவுக்கும் குழப்பம். இவர் எலிசா நாகமானை பார்க்கவே இல்லை, பார்க்காமலே சொல்லிட்டார், நீ போயிட்டு யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது இந்த நாகமான் கோபமாக வராரு, நான் ஒரு ஊரை விட்டு ஊரை வந்திருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு ராஜாவுக்கு முன்னாடியே நின்று பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணல, என் முகத்தை கூட பார்க்கலையா, என்னை பார்த்து கூட பேசலையே, அசிங்கப்படுத்திட்டார அப்படின்ற ஒரு வெறுப்பில் தான் என்ன பேசுவார் தெரியுங்களா. நம்ம ஊரில் பெரிய பெரிய ஆறுலாம் இருக்குது, பர்பான்ற ஆறு இருக்குது, இன்னும் பெரிய ஆறுலாம் இருக்குது. இந்த யோர்தான் நதி என்ன பெரிய யோர்தான் நதி, நீங்கள் நினைக்கிற மாதிரி யோர்தான் நதி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நான் நேராக போய் பார்த்தேன் யோர்தான் நதியை. யோர்தான் நதி உற்பத்தி ஆகிற இடத்துல நல்லா இருக்கும். யோர்தான் நதி அந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஊற்று உருவாகிற இடத்துல யோர்தான் நதி சூப்பராக தண்ணி இருக்கும். ஆனால் அது கடந்து வர இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மணலும், அதாவது கலங்களாக இருக்கும், தண்ணி கலங்களாக இருக்கும், தண்ணி தெளிவாக இருக்காது. நம்ம ஊர் பாலாறுத்து கூட தண்ணி தெளிவாக இருக்கும், கீழே இருக்கிற மண்ணு கூட க்ளீனாக தெரியும். நீங்கள் யோர்தான் நதியில் போனீங்கன்னா கீழே என்ன இருக்குதுன்னு தெரியாது, கலங்களாக தான் இருக்குங்க. யோர்தான் நதி எப்பவுமே கலங்களாகவே இருக்கும். யோர்தான் நதி நான் பார்த்து யோசித்தேன், நான் நினச்சேன், இங்கேருந்து கற்பனையில் போனேன், யோர்தான் நதி அப்படியே பளிங்கு போல் இருக்கும்னுட்டு. அங்கே போனால் கலங்களாக இருக்குது, எவ்வளோ தூரம் பார்த்தோமோ அவ்வளோ தூரம் கலங்களாக தான் இருந்துச்சு. அதில் தான் நிறைய பேர் ஞானஸ்நானம்லாம் எடுத்துக்கினாங்க.
நான் சொல்கிறேன், நீங்கள் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஒன்று தான், இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நதியில் ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஒன்று தான். ஏன்னா எந்த நதியில் ஞானஸ்நானம் எடுத்தாலும் நதி உங்களை பரிசுத்தமாக்காது. இயேசுவின் நாமம் தான், இயேசுவின் ரத்தம் தான் பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. சில பேர் லட்சங்களை செலவு பண்ணின்னு போயிட்டு யோர்தான் நதியில் இயேசு எடுத்தார்ல அதே தண்ணி, அவர் எடுத்த தண்ணி ஓடி போய் 2000 வருஷம் ஆகி போச்சு. இப்போ ஓடின்னு இருக்கிறது வேற தண்ணி. அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் ஒரு சடங்கு. அவரே இயேசுனா இவங்க நினைப்பு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்துட்டா இயேசுனா அது மாதிரி மாறிடலான்ட்டு. ஒன்றும் மாற முடியாது. புத்தி மாறாமல் எதுவுமே மாறாது. ஆமென். மனசு தாங்க மாறணும். மனசில் தான் சரியான மாற்றங்கள் வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் செயலில் மாற்றங்கள் சரியாக வரும். சரி, அப்போது அவனை பார்க்காததுக்கு காரணம் என்ன? அவங்க மேலே இருக்கிற பிரியம் இல்லை. இப்போ எலிசாக்கு என்ன, இவன் வந்து ஒரு வேணுன்ட்டு நம்ம ராஜா கிட்ட ஒரு சண்டை போடணும், விரோதிக்கணும், பகைக்கணுன்ட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு எலிசா அவரை பார்த்தே பேசலை. அப்போது பார்த்து பேசுவதற்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம பார்க்குற பார்வையிலேயே நம்ம என்ன நினைக்கிறோன்றது மற்றவங்க புரிஞ்சுக்க முடியும். தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தரை பார்க்கும் போதே இவர் கோபமாக பார்க்குறாரா, அன்பாக பார்க்குறாரா கண்டுபிடிக்க முடியாதா? ஒன்றும் பேச வேணாங்க, பார்க்கறதுலேயே என்ன கண்டுபிடிச்சிடலாம். வசனம் சொல்லுது, ராஜா சகல பொல்லாப்புகளையும் தன் பார்வையினால் சிதற பண்ணுகிறான். ராஜா வந்து அந்த அரண்மனையில் அந்த சிங்காசனத்தில் வந்து உட்காருவார். உட்காந்த உடனே அங்கே ஒரு சேவகன் அந்த ஈட்டியை பிடிச்சி நின்று இருக்கணும். அவன் கொஞ்சம் நிற்காம அவன் கூடனா பேசி நிற்பான் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சுசுன்ட்டு. இங்கேருந்து ராஜா ஒரு பார்வை தான் பார்ப்பார். அவர் வந்து ஏய் ஒழுங்கா நில்லுன்னு சொல்ல மாட்டார், பார்வை தான் பார்ப்பார். அவன் அங்கேருந்து இவரை பார்ப்பான், சரியாயிடுவான். அவரானா ஆவலையா? அப்போ பார்வைக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. பார்வைக்கு பவர் இருக்குது. நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, ஆனால் கண்ணுலேயே பேசுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க கூட பாருங்க, யாருன்னா எதனா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா சொந்தக்காரங்க அது வாங்கிக்கணும்னு நினைக்கும். ஆனால் அதுக்கு பார்வையில் யாரை பார்க்க தெரியுமா? அவங்க அப்பாவே அம்மாவே பார்க்கும். அவங்க அப்பா அம்மா பார்வையிலே சொல்லிடுவாங்க வாங்கிக்கோ வாங்காதன்ட்டு. பார்வையிலே சொல்லிடுவாங்க வாங்கிக்கோ வாங்காதன்ட்டு. அந்த அம்மா அப்பா கொஞ்சம் ஒரு முறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய அது வாங்கவே வாங்காது. அவங்க வந்து அந்த நார்மலாக அந்த பார்வையிலே தெரியும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்படி பார்த்தாங்க அது என்ன பண்ண டக்குன்னு வாங்கிக்கோ. பார்வை எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை பார்த்து. கர்த்தர் உங்களை பார்ப்பாரு. தேவனை குறித்து ஆகார் சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அவங்க வாழ்க்கையில் ஆகாரை பார்க்கும்போது ஆகார் இஸ்மவேல்ன்ற பையனை கூப்பிட்டுக்கின்னு வனாந்தரத்தில் போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்த தண்ணி தீர்ந்து போச்சு. பையன் நாக்கு வறண்டு சாக போகிற நிலைமையில் இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஆகாரே நான் உன் அங்கலாய்ப்பை கண்டேன் சொல்லிட்டு பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் சொல்லிட்டு ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. திறந்தவொடனே பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்குது. அந்த அம்மா தண்ணி எடுத்து போய் குழந்தைக்கு கொடுத்து காப்பாற்றுறாங்க அவங்க பையனுக்கு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் என்னை பார்க்குற ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? இது எல்லா கிறிஸ்துவங்களுக்கும் ஒரு கேள்வி. ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை தினந்தோறும் பார்க்கிறார். எல்லா நேரத்துலையும் உங்களை பார்க்குறாருங்க. ஆமாம், நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அதாவது உத்தமர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறதா? உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன பண்ணிட்டு இருக்குது?
உலாவிக் கொண்டிருக்குது. பாருங்க, நான் பைபிள்லேருந்து சில காரியங்கள் காட்டுறேன், கர்த்தர் எதையெல்லாம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஆதியாகமம் 29:32 டக்கு டக்குன்னு எடுப்போம். ஆதியாகமம் 29:32. லேயாள் எடுத்துட்டீங்களா? லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். என்ன இது அப்படின்னா, ராக்கேல் லேயாள் அக்கா தங்கச்சிங்க. லேயாள் அக்கா, ராக்கேல் தங்கச்சி. யாக்கோபு தங்கச்சியை தான் ஆசைப்பட்டார், ராக்கேலை தான் ஆசைப்பட்டார். ராக்கேலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சார். எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம் மாமனார் வீட்டில் வேலை செஞ்சு அக்ரிமெண்ட்டு, நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. அவர் சொல்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இவரே சொல்கிறாரு, நான் ரேச்சல், அதாவது இங்கிலீஷில் ரேச்சல், தமிழில் ராக்கேல், நான் ராக்கேலுக்காக 7 வருஷம் உங்ககிட்ட வேலை செய்கிறேன். சரி, ஓகே. மாமனார் கூட சந்தோஷம். 7 வருஷம் ஒருத்தன் என்ன பண்ண போகிறான்? வேலை செஞ்சு ஓசிலேயே சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சு என் பொண்ணை கட்டிக்க போகிறான் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷம். யார்கிட்ட வேண்டாம் சொல்லுவாங்க, சந்தோஷம், ஓகே அப்படின்ட்டாரு. 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு கல்யாணம், ஓகே 7 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, கல்யாணம், இன்னைக்கு நைட்டு கல்யாணம். ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாரு லாபான். ஊருக்கெல்லாம் சொல்லி இன்றைக்கி நைட்டு கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லி மோளெல்லாம் அடிச்சு எல்லாம் கொடுத்து பத்திரிக்கைலாம் கொடுத்து நைட்டில் கல்யாணம் நடக்குது. நைட்டில் கல்யாணம் நடக்கும்போது உஷாராக நடக்கணும். இப்போல்லாம் பரவாயில்ல, லைட் வெளிச்சத்தில் நடக்குது. அந்த காலத்தில் பந்தம், லைட் விளக்கு பந்தத்தில் நடக்கும். ரெண்டாவது இவங்க மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முகத்தை மூடி கல்யாணம் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, முகத்தை மூடி கல்யாணம் பண்ணும்போது நைட்டோட நைட்டாக பொண்ணை மாற்றிட்டாரு. ராக்கேலுக்கு பதில் ராக்கேல் தங்கச்சி, லேயாள் அக்கா. லேயாள் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டாங்க போல், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க இருக்கிறாங்க. இந்த யாக்கோபுக்கு பிடிக்கல. அது இல்லாத வேறு ஃபஸ்ட்டு பார்த்தது யாருன்னா ராக்கேலை தான் பார்த்தார், லேயாளை பார்க்கல. ஏன்னா இவர் ஊரை விட்டு ஊர் ஓடி வரும்போது, இந்த லாபான் கிட்ட வரும்போது அந்த ராக்கேல் தான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவாங்க. இவர் ராக்கேலை பார்த்த உடனே ராக்கேலுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு ராக்கேலை கழுத்தெல்லாம் கட்டி பிடிச்சின்னு ஒரு அழுது, நான் தான் உன் மாமா அப்படிலாம் இவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இவர் தான் சொல்லிப்பார், நான் தான் உன் மாமா, ரெபேக்காளுடைய பையன் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கின்னு அது பிறகு வீட்டுக்கெல்லாம் போனார். அதனால் ராக்கேல் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துடுச்சு, ஒரு ஆசை பற்று எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் லேயாலை பிடிக்கல. என்ன பிடிக்கலன்றது பைபிளில் என்ன சொல்லணும், லேயாளுக்கு கூச்ச பார்வை. கூச்ச பார்வைன்னா அது 2 விதத்தில் சொல்கிறாங்க. ஒன்று கண்ணு நேராக 2 கண்ணும் ஒன்றா பார்க்காது, ஒரு கண்ணு சைடாக பார்க்கும், அதை கூச்ச பார்வைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கூச்ச பார்வைன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணு இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்க்குவாங்க, ஒழுங்காக பார்க்காது, எப்போ பார்த்தாலும் கண்ணு சுப்பிட்டு இருக்கும், பூச்சி கண்ணு மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். அது ஒரு கூச்ச பார்வை. ஏதோ ஒன்று இருக்குது இந்த அம்மாவுக்கு. அதனால் யாக்கோபுக்கு பிடிக்கல. அதனால் அந்த அம்மா பற்றி யோசிக்கல. அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு ராக்கேலை பிடிச்சிருக்குது, லேயாள் வேணாம். தெளிவாக்குறாரு, லேயாள் எனக்கு வேணாம், ராக்கேல் தான் வேணும். சரி, கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாண நாள் வந்துச்சு. இந்த மாமனார் பொல்லாத ஆள் லாபான் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணை மாற்றிட்டாரு. தங்கச்சிக்கு பதில் அக்காவை வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிடுச்சு. காலையில் பொழுது வெடிச்சு பார்த்தா தான் தெரியுது இது ராக்கேலே இல்லை, லேயாள் சொல்லிட்டு. உடனே யாக்கோபு வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டின்னு முதல்ல சண்டை மாமனார்கிட்ட. கல்யாணம் முடிஞ்ச உடனே சண்டை வரும். மாமனார்கிட்ட போய் சண்டை போகிறாரு யாக்கோபு. என்ன பண்ண 1 வருஷமா 2 வருஷமா 7 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சேன், எவ்வளோ சம்பளம் தெரியுமா? உன் பொண்ணை கட்டியிருக்கா, இவ்வளோ வரதட்சணை நான் கொடுத்துருக்குறேன், நீ பொண்ணை மாற்றிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவர் மாமா லாபானை குறித்து சொல்லிட்டு அவர் பயங்கரமான எத்தனை அவரு ஏமாத்துருவர். அவரு எத்தனை பயங்கரமான ஆள் லாபான். அவர் ஒன்றும் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஊர் வழக்கம் என்னன்னா அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது இந்த ஊர் வழக்கம் இல்லை, அதனால் அக்காவுக்கு முதல்ல கட்டி கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன், அதுக்கு அடுத்த 7 வருஷம் வேலை செய்யி. எப்படி பாருங்க,
14 வருஷம் ஒரு மனுஷ வாழ்க்கையில தான் விரும்பின பெண்ணை அடைவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் வேலை செஞ்சு அப்புறம் கொடுக்குறாரு. இப்போ இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அக்ரிமெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு, உடனே செகண்ட் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. ஆனால் அக்ரிமெண்ட் என்னன்னா, நீ 7 வருஷம் வேலை செய்யணும், போகக்கூடாது எங்கேயோ. அக்ரிமெண்ட்டை போட்டு 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி பாருங்க, ஒருத்தர் தலையில் 2 பொண்ணையும் கட்டிட்டாரு. எவ்வளோ பெரிய மாமனாராக இருப்பார் பாருங்க. ஒருத்தர் தலையில் 2 பொண்ணை கட்டி 14 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டார். எனக்கு என்ன பண்ணணும், சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும், என் ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு இப்போ அவங்ககிட்ட வேலை வாங்கின்னு இருக்கும்போது இவங்க லைஃப்பில் நடக்கிற சம்பவம், ராக்கேல் அழகாக இருக்கிறாங்க, அதனால் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும், லேயால பிடிக்காது. ஆனால் கவனிங்க, கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் எதை பார்த்தாரு? யாரை பிடிக்கலையோ, யாரை வெறுத்தாங்களோ அவங்கள தான் கர்த்தர் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. ராக்கேல் கர்ப்பம் அடையில, முதல் குழந்தை யாக்கோபுக்கு யார் பெற்றெடுக்கிறாங்கன்னா லேயாள். அதை தான் ஒரு முதல் குழந்தை லேயாள் கர்ப்பமாகறாங்க. லேயாள் கர்ப்பமாகி குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தை தான் அது. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என்ன சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என்ன பண்ணார்? சிறுமையை பார்த்தருளினார். என்னன்னா, இந்த ராக்கேல் என்ன பண்ணுறதுன்னா, இந்த யாக்கோபை இந்த அம்மா கூட அனுப்புறதே கிடையாது. அந்த அம்மா வீட்டிலே வச்சுக்குது, அவன் வீட்டுக்கு நீ போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் கர்த்தர் ராக்கேல் கர்ப்பம் அடைய வைக்கல, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை பார்த்தார். நான் சொல்கிறேன், உங்களை யாரெல்லாம் அற்பமாக நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களை யாருன்னா அற்பமாக என்னாங்கன்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவங்களாம் அவங்க பார்வை உங்களை அற்பமாய் பார்க்கும். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அற்பமாய் எண்ணுகிற உங்களை அற்புதமாய் எண்ணும்படி பார்க்கிறார். அற்பத்தை எப்படி மாற்றுறாரு? அற்புதமாய் மாற்றுவார். அதை தான் அந்தம்மா சொல்கிறாங்க. ராக்கேல் ரொம்ப அழகானவ. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. ராக்கேலுக்கு ஒரு குழந்தை முதல்ல பிறந்திருந்தா யாக்கோபு என்ன பண்ணிருப்பார்? இந்த அம்மாவை டைவர்ஸே பண்ணி அனுப்பிட்டு இருப்பார் வீட்டுக்கு. நல்லா இல்லாத பொண்ணை கட்டி கொடுத்த இவ என்ன பண்ணுறான், மல்லடியாக இருக்கிறா, குழந்தைய பேக்க மாட்டேறா, ஒன்றும் ஒரு யூஸும் இல்லை, எடுத்துன்னு போய் அவன் பொண்ணை அப்படின்னு அனுப்பிட்டு கூட இருப்பார். ஆனால் கர்த்தர் பார்க்குறார், சிறுமையை பார்த்தார். கர்த்தர் உங்களுடைய சிறுமையை, உங்களுடைய அற்பம், மற்றவர்கள் உங்களை எதிலெல்லாம் கேவலமாக பார்க்குறாங்களோ அதிலெல்லாம் உங்களை கர்த்தை மாற்றுவார். ஆமென். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்தது பாருங்க, யாத்திராகமம் 3:7, 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் 2வது எதை பார்க்கிறாரு? உபத்திரவத்தை பார்க்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டத்தை நீங்கள் நினைக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் வேலை செய்யலாம், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க உங்களை. அப்போ நீங்கள் அந்த கஷ்டமான நேரத்தில், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே யாருக்கு தெரியுது, யார் பார்க்குறாங்க? ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பா அம்மாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக தான் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது விளங்காது, தெரியாது, புரியாது. அப்போ அந்த அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்க தெரியுங்களா? மனவேதனை, இவ்வளோ உபத்திரவப்படுறேனே, இந்த பிள்ளைங்களுக்கு தெரியவே மாட்டேன்த, புரிஞ்சிக்க மாட்டேன்த அப்படின்ட்டு. இதை யார் பார்க்குறாங்க? ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, அந்த கஷ்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டத்தை, நீங்கள் படுகிற உபத்திரத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார்னா என்ன அர்த்தம்னா, நிச்சயமாக உங்களுக்காக ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் பார்க்குறாருன்னா சும்மா கிடையாது, நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். பார்ப்பா நான் கஷ்டப்பட்டான்ப்பா, அவன் படுறான்ப்பா, அந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கின்னு போகிறான்ப்பா அப்படி நம்ம போயிடுவோம். கர்த்தர் அப்படி போவே மாட்டார். கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை செய்வார் அவனுக்கு. அதுக்கு அடுத்தது யாத்திராகமம் 14:24.
என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வர்றாங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறது. ஆனால் இது ஜனங்களும் பார்த்து புலம்புறாங்க, ஜனங்கள் பார்த்து புலம்புறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ பார்வோன் வரான், பார்வோனுடைய சேனை வருது, எதிரி வரான், நாங்கள்லாம் செத்துருவோம், அழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு எதிரிகளை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனால் அதை தான் பார்த்தீங்கன்னா கர்த்தரும் பார்க்கிறார். பாருங்க 14:24 சொல்லுது, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. நான் சொல்கிறேன், உங்களுடைய எதிரிகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறான், நீங்கள் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான், நீங்கள் உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான், உங்களை வேலையிலேருந்து நிறுத்தணும்னு நினைக்கிறான், உங்களை வேலையை விட்டு மாற்றணும்னு நினைக்கிறான், உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் எல்லாமே செய்யட்டும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார். அந்த எதிரிகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிறது மட்டும் கிடையாது, அந்த எதிரிகளை கலங்கடித்தார். அந்த எதிரிகளை கலங்கடித்தார். அவங்களுக்கு தான் சொன்னார், எதிரிகளுக்கு தான் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உன் எதிரிகளாகிய இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்ன பண்ணுறதில்லை, காண்பது இல்லை. நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் பாட்டு போயின்னு இருங்க. என்ன உங்களுக்கு விரோதமாக போராடி வேலையை விட்டு நிறுத்திடுமா, வேலை கூட போயிடலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் இதை விட மேலான வேலையை உங்களுக்கு கொடுப்பார். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் எதிரிகளை கர்த்தர் கலங்கடிப்பார், அதுக்காக பார்க்குறார் உங்களை. அப்போது பாருங்கள், நியாயாதிபதிகள் 6:14 கிதியோனை குறித்து பேசுகிறது. கிதியோன் கர்த்தருக்காக ஒரு நியாயாதிபதியாக இருந்து செயல்பட்டவர். அவர் ஆரம்பத்தில் தேவன் அவர் அழைக்கும் பொழுது அவர் பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிற பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, எப்படி பேசுகிறாரு, நோக்கி பார்த்து. கவனிங்க, பார்த்து பேசுறதுக்கும் பார்க்காம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்து பேசுறதுன்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் பார்வையில் உதவி செய்யும்படி பார்க்கிறார், கர்த்தர் பார்வையில் அடைக்கலத்தை கொடுக்கிறார், பார்வையில் என்ன சொல்கிறார், அவர் நான் உன்னோடு கூட இருக்கிற தைரியமாக இருன்றது எல்லாவற்றையும் பார்வையில் வெளிப்படுத்துகிறார். அதை தான் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் யாரை, கிதியோனை நோக்கி பார்த்து என்ன சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. எப்படி சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அப்படின்னா உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ இந்த திறமையோடு நீ போ, நீ வாழு. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது இந்த திறமையோடு வாழுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லை பாஸ்டர், இந்த நாலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த நாலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுற உங்கள் வாய்ப்பும் வயசும் இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. திறமைகளை வளர்த்து கொள்வது தவறு கிடையாது. நல்லா கவனிங்க, திறமைகளை வளர்த்து கொள்வது தவறு கிடையாது. ஒரு இங்கிலீஷ் பேச கற்றுக்குறோம், அது ஒரு ஸ்கில், அது தப்பு கிடையாது. எனக்கு டைம் இருக்குது, எனக்கு அந்த பவர் இருக்குது, நாலேஜ் இருக்குது, நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆங்கிலம் பேச கற்றுக்கிறது தப்பு கிடையாது. அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். எனக்கு வாய்ப்பு இருக்குது, திறமை இருக்குது, நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் கற்றுக்க போகிறேன், தப்பு கிடையாது, கற்றுக்கலாம். ஒரு நல்ல ஸ்கில்ஸ் திறமைகளை நம்ம டெவலப் பண்ணுறது தப்பு கிடையாது, திறமைகளை வளர்த்து கொள்வது தவறு கிடையாது. ஆனால் திறமை இல்லைன்றதுக்காக ஒடுங்கி போயிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. சில பேர் திறமைகளை வளர்த்துப்பாங்க, சில பேர் திறமைகளை வளர்த்துக்க மாட்டான். என்ன ஆகிடுவான்னா வெக்ஸ் ஆகிடுவான். நான் நல்லா படிக்கலை, என் குடும்பம் ஒரு ஏழை குடும்பம், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இந்த திறமை இல்லை, எனக்கு அந்த படிப்பு இல்லை, எனக்கு அந்த டிகிரி இல்லை, நான் அந்த காலேஜில் படிக்கலை, என்னமோ சொல்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. இதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ இல்லாததை பற்றி கவலைப்படாத, உன்னால் டெவலப் பண்ண முடியாது டெவலப் பண்ணு, உனக்கு இருக்கிற பலம் என்ன பலமோ அதில் இரு, இல்லாததை பற்றி நீ கவலைப்படாத. பெரிய பிரச்சனை மனுஷங்க பாருங்கள், இன்றைக்கி அதில் தான் சோர்ந்து போயிடுறாங்க. எதில் சோர்ந்து போயிடுறாங்க, எனக்கு இது இல்லை அது இல்லை. அதை தான் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு
நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உனக்கு எங்கெல்லாம் சக்தி இல்லையோ அங்கெல்லாம் என் சக்தியை வெளிப்படும். உனக்கு எங்கெல்லாம் தோல்வி ஏற்பட போதோ அங்கெல்லாம் நான் வெற்றி கொடுப்பேன். நீ போ, நீ உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா. சங்கீதம் 33:13, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரா? வானத்திலிருந்து எங்கே பார்க்குறாரா? பூமியை நோக்கி பார்த்து பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் பார்க்கிறார். சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லும் போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. இயேசு பாருங்க, இயேசு பார்த்து பேசின ஒரு சில காரியங்கள் நான் பேசுகிறேன். மார்க் 3:34, மார்க் 3வது அதிகாரம் 34 சொன்னோம். தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இயேசு தன்னை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? சுற்றி பார்த்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. என்ன நடக்குதுன்னா, இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல மரியாள் வராங்க. இயேசுவை பார்க்கும்படி மரியாள் வராங்க. மரியாள் வரும்பொழுது அங்கேருந்து ஒருத்தர், இயேசு நல்ல பிரசங்கம் பண்ணிக்கினே இருக்கிறாரு. இப்போ நான் இப்படி தான் பேசின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு ஆள் கதவு திறந்து உள்ளே வந்து, சார் உங்கள் அம்மா வந்து வெளில நிற்கிறாங்க சார், நான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பேசினுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து நிற்கிறாங்க. ஒருத்தன் என் கையை பிடிச்சி இழுக்கிறான், கெடுக்க பார்க்குறான். எனக்கு முக்கியம் எதுன்னா, எங்கள் அம்மா ஒன்றா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ ஒருத்தன் வந்து இவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க, மரியாதை அதான் விட்டுட்டுமா, வந்து உங்கள் அம்மாவை பாரு அப்படின்னு என்னை இழுக்கிறான். இப்போ இந்த வேலை தான் அங்கே நடக்குது. இயேசுக்கு என்ன நடக்குதுன்னா, இயேசு ஜனங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறார், பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், இதோ உன் தாயும் உன் சகோதரரும் வெளியே நிற்கிறாங்க, நீ தான் இங்கே நின்று பேசினுக்கிற. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, என் தாய் யார், என் சகோதரர் யார் சொல்லிட்டு, அப்போ தான் சொல்கிறாரு, தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இப்போ இயேசு இங்கே நின்னார்னா உங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவார்? நீங்கள்லாம் யாரா இயேசுக்கு? ஹலோ சொல்லுங்க. தாயும் சகோதரன். உங்களை பார்த்து இப்போ ஒருவேளை இயேசு இங்கே இருந்தார்னா, இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வெளியில் யாரும் வந்து உங்கள் அம்மா வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சுட்டு வாப்பான்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? அவங்க மட்டும் எங்கள் அம்மா கிடையாது, இங்கே உட்காந்துக்கிற எல்லாரும் என்னுடைய அம்மா, என் சகோதரர்கள் இவர்கள் தான். இதில் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த அம்மா மட்டும்தான் தாய் அவருக்குன்றாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா மட்டும் எனக்கு தாய் கிடையாது, எல்லாரும் தான் எனக்கு தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா மட்டும் வசதி கிடையாது எனக்கு, நீங்கள் எல்லாரும் தான்ப்பா வசதி. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த அம்மா தான். இல்லை, ஏசு அதை உடச்சிட்டு போயிட்டாரு, அதை உடச்சி விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அம்மா மட்டும்தான் நினைக்காத, எல்லாரும் தான் எனக்கு முக்கியம், எல்லா அம்மாவும் தான் நான் நேசிக்கிறேன், அந்த அம்மா மாதிரி தான் எனக்கும் எல்லா அம்மாவும். பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா தான், அந்த அம்மா இல்லைன்னா இயேசு இல்லை. இதெல்லாம் பிசாசுடைய பெரிய உபதேசம். சரி, அதுக்கு அடுத்தது மார்க் 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஹலோ, நீங்க போடுற பணத்தை கர்த்தர் பார்க்கிறாரு, கிழிஞ்ச 10 ரூபாய் போடுறத கர்த்தர் பார்க்கிறார், செல்லாத 20 ரூபாய் போடுறத கர்த்தர் பார்க்கிறார். அந்த நோட்டில் அது 10 ரூபாவா 20 ரூபாவா 5 ரூபாவான்னு கூட தெரியாதபடிக்கு இரத்த கரை படிந்த நோட்டுகளை போடுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். பஸ் கண்டக்டர் வாங்காத நோட்டு, டீ கடைக்கார் வாங்காத நோட்டு, மளிகை கடைக்கார் வாங்காத நோட்டு,
ஊர் உலகத்தில் எல்லாரும் வேணாம் 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 வேணான்னு சொன்ன நோட்டை எடுத்துகிட்டு வந்து காணிக்கை பெட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போடுறத யார் பார்க்குறாரு? ஹலோ, நான் பார்க்கல, நான் லேட்டாக பார்க்குறேன். அவர் பார்த்து முடித்து பல மணி நேரம் கழித்து தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் போடும்போது யார் பார்க்குறாரு? அதுதான் சொல்கிறது. காணிக்கை வந்து நீங்கள் எனக்கு போடல, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. கர்த்தர் அதை எடுத்துகிட்டு போய் பரலோகத்தை எடுத்துகிட்டு போய் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அவர் உங்ககிட்ட வாங்குறது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வாங்குறாரு. அந்த ஏழை விதவை பற்றி பேசி பாருங்கள். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். பணக்காரலாம் எப்படி போட்டானா? அதிகமாக போடுறாங்க. 42வது வசனம், ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், என்னது? ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு. அதை எப்படி சொல்கிறது? 100 ரூபாய்க்கு சமமான 2 50 ரூபாய். அந்த மாதிரி நினச்சிருந்தா ஒரு 50 ரூபா போட்டு ஒரு 50 ரூபா பாக்கெட் வச்சுன்னு போயிருக்கலாம். ஆனால் அதை போட்டாங்க. அதை கர்த்தர் பார்த்தாரு. பாருங்கள், நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு பார்க்குறாரு, என்ன போடுறீங்கன்னு பார்க்குறாரு. அதனால் காணிக்கை போடுறத கர்த்தர் பார்த்தார். சரி, கடைசியாக இன்னொன்று ஒன்று பார்த்தார். பாருங்க, லூக்கா 7:13. லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் செத்துட்டான். விதவை, இந்த அம்மா விதவை. இந்த பெண் வந்து கைம்பெண், விதவை. இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது, இருந்ததே ஒரே பையன்தான். பையன் செத்துட்டான். அடக்கம் பண்ண போகும்போது அந்த அம்மாவுடைய வேதனை எவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இருந்ததே ஒரே ஒரு புள்ள, வீட்டுக்காரன் கிடையாது, உறவுன்னு சொல்லிட்டு இருந்தது ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ளையும் செத்து போச்சு. அதையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு வாலிபனை ஆக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தையிலேருந்து வளர்த்து ஒரு வாலிபனை ஆக்கும் போது அந்த தாய்க்கு ஒரு பெரிய பெருமூச்சு வரும். பையன் பெருசாயிட்டான், வேலைக்கெல்லாம் போகிறான், 4 காசு சம்பாதிச்சு கொடுப்பான். இது வரைக்கும் நம்ம நல்ல துணி போடல, நல்ல துணி போடலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடல. பையன் சம்பாரிச்சு கொடுத்தா நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் இல்லை? பையன் சம்பாரிச்சு கொடுத்தான்னா ஒரு நல்ல வீடு எடுத்து வாடகை கட்டி கொஞ்சம் நல்லா இருக்கலாம். எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வாலிபன் செத்து போயிட்டான். அப்போ இந்த தாயுடைய வேதனை யாருக்கு தெரியும்? இல்லை, யாருக்கு தெரியும்? எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். இந்த அம்மா இந்த பையனை வளர்க்குறதுக்கு இந்த காலம் மாதிரி கிடையாது, அந்த காலம் பொல்லாத காலம். ஒரு விதவைக்கு எவ்வளவு அவமானங்கள். ஒரு விதவைனா அவ்வளோ அவமானம், அலட்சியம், ஒதுக்குதல் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்தாங்க. பையன் செத்துட்டான், அடக்கம் பண்ண போயின்னுக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கண்ணீரை தான் பார்க்குறாங்க. கர்த்தர் அந்த தாயின் கனவையும் பார்க்கிறார். எல்லாம் கண்ணீரை தான் பார்க்குறாங்க. ஆண்டவர் கண்ணீரை மட்டும் பார்க்கலங்க, கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற அந்த அம்மாவுடைய கனவுகளையும் பார்க்கிறாரு. பார்த்து ஒரு பாருங்க, அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து. அடுத்தது என்ன பண்ணாரா? அவள் மேல் மனதுருகி. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, அழாதேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா போகிற ஆண்டவர் கிடையாது. அதான் சொன்னேன், நிறைய பேர் பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவாங்க. இவர் பார்த்தாருன்னா எதனா செய்வார். பார்த்தாருன்னா எதனா செய்வாருங்க. பார்த்தாரு, அந்த செத்து போன வாலிபனை தொட்டாரு, எழுந்துருனாரு. அவன் உயிரோடு எழுந்துட்டான், திரும்பவும் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் பார்க்குறது. சரி, நிறைய விஷயம் இருக்குது, ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ரெண்டாவது வலது கையை பிடிக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? வலது கையை பிடிக்கிறது 2 விதத்தில் வலது கை பிடிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆள் வலது கையை இப்படியும் பிடிக்கலாம். பிடிக்கலாமா? இது எதற்கு அடையாளம்னா, ஒரு உறவு, ஒரு டீல் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியத்தை முடித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வலது கையை பிடிப்பாங்க. அது வந்து என்னென்னா உறவு, ஒரு டீல் முடிச்சுது. அதில் வந்து என்ன, இந்த பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய அக்ரிமெண்ட்லாம் முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தரை வலது கையை பிடிச்சிப்பாங்க. அது என்னன்னா,
நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம். இன்னும் சில நேரத்தில் முன்னாடி நின்று பின்னாடி என்ன பண்ணலாம், வலது கையை பிடிச்சி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வலது கையை இப்படி நின்று இப்படி பிடிக்கலாம். எப்படி பிடிச்சாலும் அந்த பிடிக்கிற விதத்தில் ஒரு காரியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், கடத்துகிறோம். ஒரு ஆள் கையை, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் பெரிய திடீர்னு ஒரு செய்தி வருது, திடீர்னு ஒரு செய்தி வந்தால் அந்த ஆள் பயந்து பதறலாம். அந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆள் கை பிடிப்பாங்க. அந்த கை பிடிச்சி அவங்க பிடிக்கிற விதத்திலேயே அவங்கள தைரியப்படுத்துவாங்க. அது அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கை தான் பிடிப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கை பிடிக்கிறதுல அழுத்துறதுல நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, எவ்வளோ விஷயங்கள் கன்வே ஆகுது, புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது வலது கையை பிடிக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் நிறைய காரியங்களில் உங்கள் கையை பிடித்து நடத்துவார். அதுக்கு அடுத்தது உங்களை பார்த்து உங்களுக்குன்னே சொல்லுவார், நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசுவார் இந்த வருஷத்தில். அதான் அவனுக்கு சொல்லுகிறதாவது நிறைய விஷயங்கள் பேசுவார். நான் சொல்கிறேன், இத்தனை வருஷம் நீங்கள் கேட்காத அளவில் கர்த்தர் இந்த வருஷத்தில் நிறைய காரியங்கள் உங்ககிட்ட பேசுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.